ஸோ ஹலோ கைஸ் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்மளுக்கு இன்னும் லாஸ்ட் 10 டேஸ் தான் இருக்குது. ஓகேவா, 14 அன்னைக்கு எக்ஸாம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பினீங்க, இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கடுத்து எந்தெந்த கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், டேட் என்னைக்கு, எக்ஸாம் டேட் என்னைக்கு, எக்ஸாம் எப்படி வைப்பாங்க அப்படிங்கிற நிறையா கன்ஃபியூஷன்ஸ், நிறையா மெசேஜஸ்லாம் போட்டிருந்தீங்க. அதேமாதிரி கமெண்ட்ஸும் நிறையா போட்டிருந்தீங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ என்னென்ன பண்ணணும் ஏஓ ப்ரிப்பரேஷனுக்கு, என்னென்ன பண்ணி முடிச்சிருக்கணும் நம்ம இந்நேரம், இனிமேல் என்ன பண்ணணும், இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கணும். உங்களோட எல்லா டவுட்ஸும் இந்த வீடியோவில் கிளியர் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு தெரியும். எக்ஸாம் பேட்டர்ன் என்னைக்கு, எந்த டே என்னைக்கு, ஓகேவா, இது நம்ம சிலபஸ் எல்லோரும் நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்னைக்கு, எக்ஸாமோட டேட் என்னைக்கு, ஓகேவா. அக்ரி பேப்பர், ஓகேவா, டிஎன்பிசி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 2 பேப்பர் இருக்குது, ஓகேவா. உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2, ஓகேவா. பேப்பர் 1 பேப்பர் 2 இதில் இந்த பேப்பர் 2ங்கிறது தான் நம்மளோட அக்ரிகல்ச்சர் பேப்பர், டிகிரி ஸ்டாண்டர்ட், ஓகேவா. இந்த பேப்பர் 2ங்கிறது அக்ரிகல்ச்சர் பேப்பர். பேப்பர் 1 பேப்பர் 2 பற்றி பார்த்துடலாம். பேப்பர் 1ங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 100 கொஸ்டின்ஸில் அந்த 100 கொஸ்டின்ஸில் நீங்கள் 40 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும். மினிமம் எலிஜிபிலிட்டி, இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் உங்களுக்கு, ஓகேவா. இந்த மார்க்கை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களோட டோட்டல் மார்க்கில் இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த 100 கொஸ்டின்ஸில் நீங்கள் அந்த 40 கொஸ்டின்ஸை கம்பல்சரி கரெக்டாக எழுதியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களோட இந்த அக்ரி பேப்பரை வேலிடேட் பண்ணுவாங்க. அக்ரி பேப்பரை அப்போனா தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க, ஓகேவா. 40 கொஸ்டின்ஸ் நீங்கள் கம்பல்சரி கரெக்டாக எழுதியிருக்கணும். இதில் 100 out of 40 கொஸ்டின்ஸ் இருக்கணும். அதில் அந்த 40 கொஸ்டின்ஸ் 1.5 மார்க்ஸ் பற்றி 60 மார்க்ஸ் நீங்கள் அப்டைன் பண்ணி இருக்கணும். அதில் இதுதான் மினிமம் எலிஜிபிலிட்டி, அந்த எலிஜிபிலிட்டி பேப்பர், ஓகேவா. அதே மாதிரி ஸ்கோரிங் திஸ் செக்ஷன் இஸ் நாட் டேக்கன் இன்டு அக்கௌண்ட். உங்களுக்கு உங்கள் எலிஜிபிலிட்டிக்காண்டி தான் அந்த 40 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதினீங்கன்னா அடுத்து வேல்யூவேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் நீங்கள் 100 கொஸ்டின்ஸுமே கரெக்டாக எழுதினாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த ஸ்கோர்ஸ் எடுத்துக்கிற மாட்டாங்க எவல்யூஷனுக்கு. அது எலிஜிபிலிட்டி மட்டும் தான். அடுத்து இன்னொரு 100 கொஸ்டின் நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸ், ஓகேவா. ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்மளோட அண்ட் ஆப்டிடியூட் செக்ஷன்ஸ் வரும், ஓகேவா. இதுக்கான எக்ஸாம் டேட் நமக்கு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க, 26th அக்டோபர், ஓகேவா. இதுக்கான எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் நமக்கு சொல்லிட்டாங்க. பேப்பர் 1க்குள்ள எக்ஸாம் டேட்டு 26th அக்டோபர். இது ஆஸ் யூஸ்வல் எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் மாதிரி 3 hours நடக்கும். எவ்வளோ 3 hours நடக்கும். அதே மாதிரி மார்னிங் 9:30 to 12:30 உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். இது முக்கியமானது இது ஓஎம்ஆர், ஓகேவா. பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் ஓஎம்ஆர் எக்ஸாம், ஓகேவா. ஓஎம்ஆர் எக்ஸாம். அதே இது நம்ம பேப்பர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பேப்பர் 2ங்கிறது ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அக்ரி பேப்பர் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ். அதே 3 hours தான் உங்களுக்கு டைமு. இதில் 200 கொஸ்டின்ஸுமே நம்மளோட அக்ரி ஸ்டாண்டர்ட் தான். அதில் 100 தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ், இதில் 200மே நம்மளோட அக்ரி ஸ்டாண்டர்ட் தான், ஓகேவா. அக்ரி பேப்பர் தான். இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அக்ரி பேப்பர் நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு. இது 3 hours தான் எக்ஸாம். இதுக்கு எக்ஸாம் டேட் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14th அக்டோபர் டு 23rd அக்டோபர். இந்த 14th அக்டோபர் டு 23rd அக்டோபர் இந்த 10 டேஸ் இருக்குல்ல, இந்த 10 டேஸில் இந்த 10 டேஸில் எப்போ வேணாலும் எக்ஸாம் இருக்கலாம், சரியா. எப்போ வேணாலும் எக்ஸாம் இருக்கலாம், எக்ஸப்ட் 19, 20, ஓகேவா. எக்ஸப்ட் 19, 20 இந்த 2 டேட்ஸ் தவிர மற்ற டேட்ஸில் எக்ஸாம் கம்பல்சரி இருக்கும். ஸோ மொத்தம் 8 டேஸ் தான், 8 டேஸ் தான். இதுக்கு இன்பிட்வீனில் 8 டேஸ் தான், அந்த 2 டேஸை கழிச்சது போக. ஸோ இந்த 8 டேஸில் தான் நமக்கு எக்ஸாம் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த 14th அக்டோபர் தான் நமக்கு அக்ரி பேப்பர் இருக்கும். ஹோப்ஃபுல்லி அந்த இதாக இருக்கும். அந்த நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஹால் டிக்கெட் வந்ததா, டேட் சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறது. ஸோ ஹால் டிக்கெட் மேபி 1 week பிஃபோர், அதாவது October 6 or 7 சண்டே இல்லை மண்டே வர சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஹால் டிக்கெட்ஸ் நான் நம்ம கண்டிப்பாக இன்டிமேஷன் நான் கொடுப்பேன். ஸோ அந்த ஹால் டிக்கெட்டில் நீங்கள் எந்த பிளேஸில் உங்களுக்கு எக்ஸாம் டேட் வென்யூஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க, டேட்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது போய் நிற்கிற வேணாம். ஸோ இப்போது ஸ்டடீஸை பற்றி பார்ப்போம். ஸோ இன்னும் நான் படிக்கலை, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த லாஸ்ட் 10 days தான் எனக்கு
படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கான இதுதான். வந்து சிலபஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க கையில். எப்பயுமே அந்த சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பேஜஸ் இருக்குது ஓகேவா. அக்ரி சிலபஸ் வந்து ஒரு 3 பேஜஸ் இருக்குது. இந்த 3 பேஜஸ் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களை அக்ரானமி கொடுங்க. அதே மாதிரி சீட் சயின்ஸ் அக்ரானமி படித்து முடிச்சுட்டு சீட் சயின்ஸ் படித்து முடிச்சுட்டு ப்ரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ் அது படித்து முடிச்சுட்டு சாயில் சயின்ஸ் அது படித்து முடிச்சுட்டு எக்ஸ்டென்ஷன் ஃபைனலாக அக்ரி மார்க்கெட்டிங் ஓகேவா. இதுக்கு நம்ம வந்து அக்ரானமி அக்ரி மார்க்கெட்டிங் இந்த 2 கோர்ஸுக்கு வந்து நம்ம வந்து போட்டாச்சு வீடியோவோ. நம்மளோட அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே போதும். பிகாஸ் வந்து நான் எல்லாத்தையும் அதில் கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷனுக்கும் நம்ம வீடியோ போட்டாச்சு. ஸோ இந்த 3 வீடியோவை பார்த்தீங்கனாலே போதும். 3மே 40 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ கம்பல்சரி அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் அதை கவர் பண்ணியாச்சு. இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கோர்சஸ் இருக்கும்ல, ஆர்கானிக் ஃபார்மிங், ரெயின் ஃபெட்டிங் ஃபார்மிங், மற்ற அக்ரி டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் 2ஆக படிக்கணும் ஓகேவா. சரி எப்படி படிக்கிறது, இவ்வளோதான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. மினிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த 10 டேஸில் வந்து 2 to 3 ஹவர்ஸ் படிங்க. 2 to 3 ஹவர்ஸ் படிங்க சரியா. 2 to 3 ஹவர்ஸ் படிங்க. அப்படி இந்த 3 ஹவர்ஸ் 2 to 3 ஹவர்ஸ் என்னால் படிக்க முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் இன்றைக்கி அக்ரானமி எடுத்திங்கன்னா அக்ரானமியை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஓகேவா. ஒரு டாபிக்னா அந்த அக்ரானமி எடுத்திங்கன்னா அந்த அக்ரானமி இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் எடுத்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான். அந்த மாதிரி கான்செப்ட் இது பண்ணி வச்சுக்குவாங்க. அடுத்து சிலபஸில் இருக்கிறத மட்டும் படிங்க சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா சீட் டெக்கில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கிராப்ஸ்க்கு வந்து சீட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து இண்டிவிஜுவல் கிராப் எல்லாத்தையும் உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடாது ஓகேவா. ஆனால் சிலபஸில் இருக்க கண்டென்ட்ஸ் படி மட்டும் வந்து நம்மளோட அந்த சிலபஸை பற்றி இது பண்ணி பார்க்கணும் ஓகேவா. இவ்வளோ தான். இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்களுக்கு சரி ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒரு 2 யூனிட் வந்து போயிருக்கு, 2 யூனிட் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நாங்கள் சொன்ன சப்ஜெக்ட்ஸை வந்து பாருங்கள். அதே மாதிரி டெய்லி நம்ம வீடியோஸ் வந்து பார்த்து அதில் இருக்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நிறையா சொல்லியிருப்போம். அதை வந்து நோட்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி வந்து கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும். அட்லீஸ்ட் 1 சப்ஜெக்ட் அதே மாதிரி தான் அட்லீஸ்ட் 1 சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ண பாருங்கள். ஒரு டேக்கு மினிமம் 2 to 3 ஹவர்ஸ் இது பண்ணணும். அதேமாதிரி டோன்ட் ஃபியர் அபவுட் எக்ஸாம் டேட் ஓகேவா. எக்ஸாம் டேட் வந்து இன்னும் 10 நாள் தான் இருக்குது, இன்னும் 5 நாள் தான் இருக்குது. அந்த ஃபியர் வந்து வேணாம் ஓகேவா. ஏன்னா நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து ஃபியர் வந்து வேணாம். டெய்லி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்து வேக்கன்சி அந்த ப்ரிப்பரேஷன். ஸோ எக்ஸாம் எழுதுகிறோம், நமக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 32 வேக்கன்சிஸ் இருக்குது ஏஓக்கு ஓகேவா. 32 வேக்கன்சி. இது வந்து மேக்ஸிமம் ப்ரிப்பரேஷன். நம்ம வந்து மேக்ஸிமமாக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக அட்டென்ட் பண்ணணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அக்ரி பேப்பர் தான். ஸோ ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஏன்னா நம்மளோட டிகிரி எக்ஸாம் பேப்பர் தான். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக எழுதலாம். ஸோ வந்து நம்ம அக்ரி பேப்பரில் மேஜர் அட்வான்டேஜ் நமக்கு ஓகேவா. அதேமாதிரி டோன்ட் திங்க் அபவுட் காம்படிஷன் ஓகேவா. நம்ம எக்ஸாம் சென்டர் போனாலே நம்மள மாதிரி நிறையா பேர் எழுத வந்திருப்பாங்க. ஸோ வந்து அந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் பற்றி எதுவுமே ஒரு பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் போய் உட்காந்து நீங்களோட எக்ஸாமை வந்து கான்ஃபிடென்ட்டாக எழுதிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களை வந்து யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க ஓகேவா. உங்களை வந்து யாரு கூடயுமே கம்பேர் பண்ணாதீங்க. எப்பயுமே யாரு கூடயுமே உங்களை வந்து கம்பேர் பண்ணாதீங்க சரியா. நீங்கள் தான் உங்களோட காம்படிட்டர். அதே மாதிரி ரிவைஸ் எ டே பிஃபோர் எக்ஸாம். இப்போ 14th எக்ஸாம் சொல்லிட்டாங்கன்னா இந்த 13 வந்து எதையுமே படிக்காதீங்க, புதுசாக எதுவும் படிக்காதீங்க. இந்த 13 சரியா. ஃபுல்லாக ரிவிஷனுக்காண்டி மட்டும் இந்த 13 வச்சுக்கோங்க. அதேமாதிரி டோன்ட் லூஸ் த ஹோப் இன் யூ ஓகேவா. நம்பிக்கையை வந்து இருந்துறாதீங்க ஓகேவா. அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் தமிழுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரல் தமிழ் வந்து ஈஸி தான். உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி தான். 40 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி தான். ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஏன்னா வந்து அதில் வந்து டிஎன்பிசி அளவுக்கு இல்லை, பேசிக் கான்செப்ட் அதுதான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தாலே போதும் ஓகேவா. அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் நான் ப்ரீவியஸ் வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஓகேவா. அது வந்து அந்த புக்கை பற்றி போட்டிருப்பேன். அந்த புக்கு முடிஞ்சால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப் சேனல்ஸை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் டாபிக் வைஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அந்த புக்கில் இருந்து நான் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டெலகிராமில் நீங்கள் அனுப்பலாம் ஓகேவா. அவ்வளோதான். அடுத்து வந்து வைஸ் த ஃபைன். இஃப் யூ கான்ட் ஃப்ளை தென் ரன் ஓகேவா. உங்களால் ரன் பண்ணுங்கள். அதேமாதிரி இஃப் யூ கான்ட் ரன் தென் வாக், இஃப் யூ கான்ட் வாக் தென் க்ரால். பட் த திங் வந்து மூவ் ஃபார்வர்டு ஆகி போய்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளது. ஸோ தேங்க்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஆஸ்பிரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.